படம் வந்து ரொம்ப சுமாரான படமா போச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைல வச்சிருந்தாங்க. புஷ்பா 2 விட ஹைல வச்சிருந்தாங்க. சொல்லிட்டேன், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காமெடியா ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவியா மேம்? ஒரு அமிர்தாஞ்சன் ஜெண்டுபாம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணுது. அந்த அளவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல, ரொம்ப ட்விஸ்டா இருந்தது. ஏன்னா காமெடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காமெடி சேனல்ல 2024ல அவ்வளோ பெரிய படங்கள்லாம் வரல. சரி, எண்டில் வந்து டிசம்பர்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸாவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான் இந்த படம். கலகலப்பு இது சூதுகம் 2. சரி, கலகலப்பு ரேஞ்சிலேயே இருக்குன்னு பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. மிச்சி சிவாலாம் எதுக்கு நடிகை வர்றாருன்னே தெரில. பேசாம மறுபடியும் திரும்ப எல்லாரும் வந்து அப்படியே இப்போ வந்து என்னன்னா எப்படி சொல்றதுன்னா, சித்தால வந்து என்ன செய்வாருன்னா நிமிந்தாளா வருவாரு, அப்புறம் வந்து கொத்தனாரா வருவார், மேசி ஆவார். இவர் என்னடான்னு கேட்டீங்கன்னா இப்படியே மேலே வந்து திரும்ப சறுக்கிட்டு கீழே போயிடுவார் போல. கடைசியில் வந்து ஆஜய போய் உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. அவங்களாம் பண்றத படம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. படம் வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. காமெடி கனெக்ட் ஆகல. ஆக்டிங் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஒரு கேர்ள் வந்து ஒரு பொண்ணு வேணுங்கிறக்கானே போட்டிருக்காங்க. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியில்லை. அதே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க அதே ஃபார்மேட் இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்ல டிஃபரெண்டா ஏதாவது கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே எடுத்திருக்காங்க. ஆள் மட்டும் மாறி இருக்காங்க. ஆனா அதுல வந்து கிளியரா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த முடிச்சு அவுக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். விஜிஎஸ் பண்ணதும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் போயிடுச்சு. நான் உண்மையிலே ஏற்கனவே ப்ரீ ஷோலாம் சொல்லியிருந்தோம், கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. அவருடைய ஆக்டிங் ஸ்டைலில் பண்ணியிருப்பார் விஜிஎஸ். சிவா வந்து அவருடைய ஸ்டைல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவரை போட்டிருந்தா கூட ஓரளவு தேவலாம் போல இருந்திருக்குது. ஏன்னா அவருடைய சீனி கொஞ்சம்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செம்ம காண்டா இருக்கு, செம்ம போரிங்கா இருக்கு. மியூசிக்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சாங்லாம் அதில் வந்து ஒரு 2 சாங் செம்மையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதே கருணாகரன் தான் நடிச்சிருக்காப்ல. கருணாகரனை பார்க்கும்போதே எரிச்சலா இருக்கு. ஏன்டா நீங்களாம் நடிக்க வர்றன்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா வழக்கம் போல சாக்கடிப்போமா, அதை அடிப்போமா, இதை அடிப்போமா, இப்படிமா பேசிக்கிட்டு இருந்தா முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம் வேற. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த காலகட்டம் வேற. ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி பண்ணியிருக்கணும். அதே பேட்டர்னை வச்சுட்டு ஒரு 5 ரூல்ஸ், சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணுறவங்க வந்து ஒரு 5 ரூல்ஸ், அந்த ரூல்ஸை வந்து திடீர்னு மீறானுங்க. என்ன மாதிரி வந்து அந்த முடிச்சு அவுக்குறாங்கிறது ஃபர்ஸ்ட் படத்தோட பாட்டு. அதையே வச்சு பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்மந்தமே கிடையாது. அந்த படம் பண்ணிட்டோம், இந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு பண்றாங்க. பொதுவாகவே பாட்டு படம் வந்து அவுட் ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நாங்களும் அவுட்டு கொடுப்போம்ல, ஹிட்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்களும் மோசம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சங்கர் சார்னாலேயே வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. இவங்க 2 எடுத்து என்ன பண்ண போறாங்க? சொல்லிட்டேன், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காமெடியா ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவி 1 மாதிரி மூவி 2 பார்த்தீங்கன்னா இருக்காது. மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. இல்லை அவர் கேரக்டர் வேற, இவர் கேரக்டர் வேற, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற. அது சீனே மாசா வந்துச்சு. இவரோட மாஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் எதுவும் லேக் பண்ணலை. சிவாவோட கேரக்டர் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், நிறைய சீன் ஃபார்மேட் இருக்கு, நிறைய ரிப்பீட்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால ஓகே தான். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. காமெடி படமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் நினச்சி வந்தேன் நானும். அந்தளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் நைட் ஷூட் முடிச்சு தூங்காமல் தான் வந்து பார்க்குறேன். அந்த படத்தை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இருக்காது. பட் படம் வந்து ஓகே தான். லாக் ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போயிருக்கலாம். அந்த ரவுடி அதாவது சண்டை காட்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த மாதிரி சிங்க் ஆகலை. அந்த டாக்டர் படத்தில் ஒரு வில்லன் அடி வாங்குவார் தெரியுமா, பார்த்துறீங்களா? அவரை வந்து ரொம்பவுமே பங்க மாட்டாங்க. நல்லாவே கேரக்டர் பண்ணிட்டு அவர் ரோபோட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீச் ஆகலை அவர். காமெடிலாம் நல்லா இருக்கு. காமெடி புதுசாக அந்த 2 பேரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவா காமெடி தான் காமெடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். காமெடியாக நினச்சி பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். கதையாவோ ரிவீல் பண்ணு வந்தீங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. காமெடி தான், ஃபுல்லாக காமெடி. எந்த மாதிரி பிஜிஎம் விஜய் சேதுபதி வருவார், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இவங்க வேறு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஸ்டோரி எலஜி. ஸ்டோரி மீன்ஸ் அவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. பழைய காப்பியே நீங்கள் சூதுகம் 1 இருக்கு இல்லையா, அதே மாதிரி சூதுகம் 2 வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். அவ்வளோதான். லேக்லாம் இல்லை. 2-3 இடத்துல லேகிங், அவங்க மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுற இடத்துல லேகிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த போலீஸ்லாம் உள்ளே வரும்போது லேகிங், போலீஸ் மாதிரி வரதில்லை. மற்றபடி காமெடியாக ஓகே. மூவியா மேம்? ஒரு அமிர்தாஞ்சன் ஜெண்டுபாம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணுது. அந்த அளவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் அதில் ஒரு 20% திருப்திப்படுத்துவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி தோணுச்சு. சூதுகவும் 2ன்னு வைக்கிறது இப்போ தான் தமிழ் படம் 3ன்னு வச்சுருந்தாங்கன்னா படம் ஓடி இருக்கும் கன்ஃபார்மாக அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த கான்செப்டை அப்படியே எடுத்து பண்ணாங்களே தவிர ஒரு விதமும் அதில் அதே மாதிரி இல்லை. ஏன் அப்படி? ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு கான்செப்ட், அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரசிச்சிருக்கோம்.
அதை வந்து ஓகோ ஆகோன்னு கொண்டாடிட்டோம். அதே கான்செப்டை செகண்ட் ஹாஃபில் கொடுக்கும்போது எந்த லெவலில் கொடுக்கணும், அதை விட ட்ரிபிள் மடங்கு கொடுக்கணும். ஆனால் ஒரு 50% கூட கொடுக்கல. நான் ஏன் இந்த இந்த இப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர கிரிஞ்சு, செகண்ட் ஹாஃப் ஓரளவு அங்கங்கே பார்க்கலாம். லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த அரசியலில் சொல்லியிருப்பாங்க, அதாவது மக்கள்கிட்ட இலவச மோகம் இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு லைன் வச்சுருப்பாங்க. அது ஒன்று தான் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே நல்லா இருக்க மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. செகண்ட் ஹாஃபுக்கு போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே செம்ம. செகண்ட் பார்ட்லேயாவது ஓரளவு ஓகே ப்ரோ. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் எதுவுமே பிடிக்கல ப்ரோ. செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த கடத்தும் போது ஒரு சீன்லாம் நம்ம பார்க்கும்போது எங்கேஜிங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? டே கடத்துறா அப்படிங்கிற நம்மளே சொல்லணும்னு தோணும். அந்த அளவுக்கு இருந்தது. இது செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, டே தயவுசெய்து ஓரமா போ, கடத்துறியா கொஞ்சம் தள்ளி நின்று கடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் போல தோணும். எப்படி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப மொக்கையாக இருக்கும். அவ்வளோ இதாக இருந்தது. இதில் ரேபிட்டோ வேற இழுத்து விட்ருக்காங்க. பைக் ரேபிட்டோ ஆல்ரெடி இப்போ தான் ஆட்டோக்காரங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அதை வேற வச்சு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இப்படி அதை வச்சு குழப்பம் நடத்துகிறவங்களாம் பார்த்தா நொந்து போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. கிரிஞ்சு படம் முழுக்க கிரிஞ்சை ரசிக்கிறவங்க பார்க்கலாம். காமெடி வந்து அதான் சொன்னேன்னா, எனக்கு படம் முழுக்கவே கிரிஞ்சா தெரிஞ்சது. லாஸ்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் அங்கங்கே நம்ம சிரிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அரசியல் யோசிக்கிற சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. சூதுகவும் படத்துக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல, ரொம்ப ட்விஸ்டாக இருந்தது. காமெடியாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இப்போ சீரியஸாக கிளைமேக்ஸில் சீரியஸாக இருந்தது. மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க. அது நல்லா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நம்ம சொல்லிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். இலவசத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் ட்விஸ்டாக இருந்தது. சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி அளவுக்கு பண்ணலனாலும் ஓகே. சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஓகே. மற்ற காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டாக இருக்கு. எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்கு. காமெடியா போகுது. போரிங்கே இல்லை. காமெடியா போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அது கிளைமேக்ஸ்ல என்னங்கிற சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா வேற மாதிரி போற மாதிரி இருக்கு. அது படம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றது